வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா பொருளாதார சமூக சபைக்கு இலங்கை தெரிவு. பேருந்து விபத்தில் காயமடைந்த 13 பேருக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. பேருந்தில் மீது கல்வீச்சு தாக்குதல், 7 பேர் கைது. பொசன் பண்டிகை காலத்தில் விசேட பேருந்து சேவைகள். கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த பக்தர்களிடம் நகைகள் திருடிய பெண் கைது. மலைப்பாம்பு விழுங்கியதில் பெண் ஒருவர் பலி. 3வது முறையாகவும் பிரதமரானார் நரேந்திர மோடி. வரக்காபுல நகரில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த மாணவர்கள் உள்ளிட்ட 13 பேர் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேக கட்டுப்பாட்டு இழந்த குறித்த பேருந்து கால்வாய் ஒன்றில் வீழ்ந்ததில் நேற்று காலை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த மாலவி பகுதியைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றின் 26 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் மற்றும் 4 பெற்றோர்கள் வரக்காபுல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனைமடுவ ஆடிக்கம பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனைமடுவையிலிருந்து மக்கரகம அபிஷா வைத்தியசாலைக்கு பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்றின் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களில் தனியார் பேருந்து ஒன்றின் சாரதி ஒருவர், உதவியாளர் ஒருவரும் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 3 வருடங்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் இந்த அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. 189 உறுப்பினர்களை கொண்ட ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் 182 நாடுகள் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதாகவும் வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெருந்தொகையான கொக்கைன் ரக போதைப் பொருளை நாட்டுக்கு கடத்தி வந்த வெளிநாட்டவர் ஒருவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் உகண்டாவைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒருவரே எனவும் தெரியவந்துள்ளது. கைதான சந்தேக நபர் கொக்கைன் அடங்கிய வில்லைகளை விளங்கிய நிலையில் கட்டாரிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் மீண்டும் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுப்பதற்கு 2 நாடுகளுக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்தியாவில் மீன்பிடி தடைக்காலம் அமுல்படுத்தப்பட்டமையினால் கடந்த 2 மாதங்களாக வடபகுதி கடற்தொழிலாளர்களினால் சிக்கலின்றி தொழிலை மேற்கொள்ள முடிந்தது. எவ்வாறாயினும் எதிர்வரும் 15ஆம் தேதி குறித்த மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளது. இந்த நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை எல்லைக்கு அத்துமீறாமல் இருக்க 2 நாட்டு அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழில் கிராமிய அமைப்புகளின் தலைவர் செல்லத்துறை நற்குணம் தெரிவித்துள்ளார். தமது பிரச்சினைகளுக்கு இதுவரையில் தீர்வு கிடைக்காத காரணத்தினால் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தொடருந்து இயந்திர இயக்குநர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. பதவி உயர்வு வழங்காமை, புதிய ஆட்சேபிப்பில் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி தொடருந்து இயந்திர இயக்குநர்களின் சங்கம் கடந்த 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் இந்த பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது. 5 தொடருந்து முனையங்களில் 2 முனையங்களைச் சேர்ந்த 80 தொடருந்து இயந்திர இயக்குநர்கள் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொசன் பண்டிகை காலத்தில் விசேட பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, கம்பகா உள்ளிட்ட நகரங்களில் இருந்து மிகிந்தலை, தந்திரிமலை மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளுக்கு குறித்த பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளது. கெப்பட்டிப்பொல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி கடந்த நாட்களில் 100 ரூபாவிற்கு குறைவாக விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகள் இன்று 400 ரூபாவை கடந்துள்ளதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்.
நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலை இவ்வாறு அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தமது ஆட்சியின் கீழ் அரசியலமைப்பில் 13வது திருத்தம் அமுல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்திற்கு நேற்றைய தினம் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதுமே கூறி வருகிறது. நாட்டின் வடக்கு, கிழக்கு, தெற்கு என 9 மாகாணங்களிலும் உள்ள மக்களுக்கு தாம் இந்த வாக்குறுதியை வழங்குவதாகவும் இதனை நடைமுறைப்படுத்த தயங்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கண்ணாத்தட்டி காளிக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்த பக்தர்களிடமிருந்து நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பெண் சுமார் 1 மணி நேரத்துக்கு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியா பூந்தோட்டத்தில் வசித்து வரும் 27 வயதுடைய குறித்த பெண் கொழும்பு வெள்ளப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருடப்பட்ட தாலிக்கொடி உள்ளிட்ட நகைகள் கைதான பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் மலைப்பாம்பு விழுங்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45 வயதுடைய குறித்த பெண் கடந்த வியாழக்கிழமை இரவு வீடு திரும்பாத நிலையில் கிராம மக்கள் அவரை தேடியுள்ளனர். இதன்போது குறித்த பெண்ணின் சில உடைமைகள் வனப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டதுடன் தொடர் நடவடிக்கையின் போது மலைப்பாம்பின் வயிற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மலைப்பாம்பின் வயிற்றை வெட்டி எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறு குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சமீபத்திய ஆண்டுகளில் இந்தோனேஷியாவில் மலைப்பாம்புகளால் பல மனித உயிரிழப்புகள் பதிவாகும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமராக நரேந்திர மோடி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். குறித்த பதவியேற்பினூடாக தொடர்ந்து 3 முறை பிரதமரான முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை நரேந்திர மோடி சமன் செய்துள்ளார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் தெற்காசியா மற்றும் இந்து சமுத்திர பிராந்தியத்தைச் சேர்ந்த 7 நாடுகளின் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற 18வது மக்களவைத் தேர்தலில் 543 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கட்சி 293 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.